ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் உதவி கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கினார். என்ன பண்ணிட்டாங்க, பெருசாக கொடுத்து, அவங்க கேட்டது சூழல் என்ன பண்ணிட்டாங்க, பெருசாக கேட்டாங்க. இப்போ இவருக்கு டக்குன்னு தோணுது, ஐயோ கம்மியாக கேட்டோமோ, கேட்டோம் கம்மியாக கேட்டோமோ, ரசூலாட்ட இன்னும் கேட்டிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி மறுபடியும் கொடுக்குறேங்க. அது ரெண்டாவது வட்டி கேட்டதுக்கு அதே அதே அளவு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கேட்குறாங்க மூணாவது வட்டி. அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது அப்படி இந்தாப்பா இன்னும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க, இன்னும் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அவர் நல்லவர், நல்ல மனிதர், அவர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டு பயங்கர குஷி, நல்லாவது ஜாக்பாட் அடிச்சிருச்சு. என்ன நம்ம முடியை போட்டு மலை இழுத்தும் மலையே வந்துருச்சு அப்படின்ட்டு பயங்கர குஷியில் இருக்கார். அப்போ ரசூல்லா கூப்பிட்டு, ரசூலோட ஸ்டைல் என்ன தெரியுமா, கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக கொடுத்துட்டுங்க, இங்கே வாங்க ஹக்கீம் வாங்க அப்படின்னு அப்படியே தோளில் கையை போட்டு, இந்த செல்வம் இருக்குல்ல, பசுமையானதும் இனிமையானதும், பசுமையானது என்ன கண்ணு குளிர்ச்சி தரும், இனிமையானது ரொம்ப டேஸ்ட் தரும், இதை போதும் என்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறவருக்கு இதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படும். பணம் வந்து எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்காம யார் இருக்கானோ அவனுக்கு பர்க்கத் செய்யப்படும். எவன் வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கானோ, இது இது போட்டாச்சு, அதுக்கு அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்தது இது, அப்படியே விரிவடைஞ்சிட்டே போகணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அவன் செட்டில் ஆக மாட்டான். செட்டில் ஆகலன்னு என்ன நடக்கும், நிம்மதி நைட்டு டெய்லி படுக்கும்போது அவனுக்கு தான் இது பண்ணாமல் விட்டோமே, இது பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் அது பாக்கி இருக்க, இன்னும் இது பாக்கி இருக்கு, அது பண்ணணுமே, இது பண்ணணும், இந்த மைண்ட் செட் போய்கிட்டே இருக்கும். புரியுதா? பதவி உயர்வு ஒரு பக்கம் மைண்டில் வச்சுருப்பான், அவன் சேல்ரி ஒரு பக்கம் மைண்டில் வச்சுருப்பான். புரியுதா? நிலம் வந்து அதிகமாக வாங்கணும்னு மைண்டில் வச்சுருப்பான். எல்லாம் வச்சுட்டு போகிற ரசூலா என்ன அட்வைஸ் போகிற, அருமையான அட்வைஸ் ரசூலா என்ன சொல்கிறாங்க. இந்த செல்வம் நிஜமாலுமே அது வேஸ்ட்டோ வீணோ கிடையாது, இது பசுமையானது தான், இனிமையானது தான். இதை போதுமென்ற உள்ளத்துடன் எடுத்துக்கொள்கிறவருக்கு இதில் பரக்கத் செய்யப்படும். இதை பேராசையுடன் எடுத்துக்கொள்கிறவருக்கு அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தப்படாது. அவன் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவன் போலாவான். உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது. 10 அதாவது 100 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருப்பான். இந்த பவன் அந்த பவன் பார்ப்போம், அங்கங்கே இருக்கும். ஆண்டவை கேளு, அவன் சொல்லுவான், கேஎஃப்சியில் 1000 இருக்குது, நானும் 1000 வைக்கணுமா, இது டார்கெட்டு. அந்த 1000 வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது. புரியுதா? லட்சியங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த துனியாவுடைய டார்கெட்ஸை நீ செட் பண்ணினா, துனியாவுடைய டார்கெட் ஒரு இடத்துல நிறுத்தணும். நீ இவ்வளோதான், இந்த இடம்தான், இதை தாண்டி நான் போக மாட்டேன். ஏன்னா முஸ்லீம் வந்து இதில் வந்து தாட் ப்ராசஸில் கிளியராக இருக்கணும். இதில் மட்டும் முஸ்லீம் தவிச்சு போயிட்டான் அப்படின்னா அவன் ஹபீஸாக மாறிடுவான். அவன் வந்து எப்படி வேணாலும் போயிடுவான். அதனால தான் ஹபீஸ் மாதிரி திங்காத சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஹபீஸ் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு பத்தவே பத்தாது. கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அப்படியே அவனுடைய பொசிஷன் அப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் இது சொன்ன உடனே ரசூலா சொல்கிறாங்க, இது சொன்ன உடனே சொல்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, உங்களை சத்தியத்தின் மீது அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக உங்களுக்கு பின் உலகை பிரியும் வரை வேறு எவரிடமும் நான் எதையும் கேட்க மாட்டேன் என கூறினேன். இதுக்கப்புறம் நான் எதையுமே யாருக்கிட்டையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படி இது சொல்ல உடனே இது இவருடைய சத்தியமே இவர் பண்ணுறாரு. அவருக்கு கில்ட் ஃபீல் ஆயிடுச்சு, புரிஞ்சிருச்சு அவருக்கு. இது இல்லை வாழ்க்கை, கொடுத்தா வாங்கிட்டே இருக்கிறது இல்லை வாழ்க்கை, யார்கிட்டையும் வாங்காமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. அப்போ புரிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறாரு, அபூபக்கர் ஆட்சி காலத்தில் ஜக்காத் பெறுமாறு ஹக்கீமை அழைத்தார். அவர் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த அதாவது சீனியர்ஸ்க்கு இது இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மானியத் தொகை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஆட்சிக்கு முன்னாடி யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு, முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இருக்குது. அப்போ அந்த டைமில் இவருடைய பங்கு கொடுக்குறது அபூபக்கர்லையும் கூப்பிட்றாரு.
அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இவர் கிடைக்க வேண்டிய பங்கு அது. புரியுதா? உமர் வாங்குறாரு, ஆயிஷான்னு வாங்குறாங்க, எல்லா சஹாபாக்களும் வாங்குறாங்க, அலிலாம் வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ரசூலோட வாக்குறுதி கொடுத்துட்டா நான் வாங்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஜகாத் பெறுமாறு அவரை அழைத்தார். அவர் அதையும் ஏற்க மறுத்தார். இவர் போராடி பார்த்தாரு, முடியல. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு காலத்திலையும் இதே அக்கப்போர், இவர் வாங்க மாட்டேங்கிறாரு. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், முஸ்லீம் சமுதாயமே, தன் உரிமையை பெறுமாறு நான் ஹக்கீமை அழைக்கிறேன். அவருடைய உரிமையை வந்து என்கிட்ட வாங்கிங்கன்னு நான் சொல்கிறேன். அவரும் அதை பெற மறுக்கிறார். அவர் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்னை பற்றிலாம் தப்பாக நினைப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்தீங்க, ஹக்கீமுக்கு கொடுக்கலன்ட்டு. அவர் சொல்கிறாரு, இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். பாருங்கள், கொடுக்குறேன், வாங்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஹக்கீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் பிறகு யாரிடமும் தான் மரணிக்கும் வரை எதையும் கேட்கவில்லை என சயீத் பின் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இது புகாரியில் 1472வது செய்தி. இதில் சில இவர் தான் நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு சஹாபியா அல்லது இவரோ எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த அளவுக்கு இவர் நடந்துக்கிட்டார்னா, யார்ட்டையும் நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஒட்டகத்தில் அவர் ஏறி உட்காரும்போது அந்த கையில் அந்த கைத்தடி இருக்கும்ல, அது கீழே விழுந்துருச்சுன்னா ஒட்டகத்தில் ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட ஏப்பா அது கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு கேட்கலாம்ல, அது கூட கேட்காம இறங்கி வர ஏதாட்டு. ஏன்னா யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, இது ஒரு ஹெல்ப்பே வேணாம், எனக்கு தண்ணி வேணுமா, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். புரியுதா? எல்லா வேலையும் என் வேலையும் நானே யாரையும் நான் சார்ந்து இருக்க மாட்டேன். இது வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அந்த இது எனக்கு தூய்மையானது போதும். ரசூலை புரிய வச்சிட்டாங்க இந்த உலகத்துடைய ஃபிலாசபி என்னன்ட்டு. இது நமக்கு புரியல, அதனால் நம்மளை வேறு பக்கம் நம்மளை ஓட்டுறாங்க. நம்மளுடைய தாய்மார்கள் எந்த பக்கம் துரத்துறாங்க, போ அவனை மாதிரி ஒரு டாக்டர் ஆகிட்டு வா, போ அவனை மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு வா, போ இவனை மாதிரி ஒரு வீடு சொந்த வீடு சம்பாதிச்சிட்டு வா, போ இது இல்லை நான் சொந்த வீடு வச்சுருக்கேன், நீ மட்டும் வச்சுருக்கலாமா, நீ மட்டும் இது பண்ணலாமா, எனக்கு இது எளிதாக்கப்பட்டுச்சு, இது கிடைச்சது, எங்கே கிடைச்சதோ எந்த இடத்துல தீனுடைய பணி செய்யும்போது எனக்கு நின்னோன்னா அதோடு நின்றுட்டேன் நான். இதுக்கு பின்னாடி வந்து இதுக்கப்புறம் என்னுடைய எஃபர்ட் வந்து நான் இந்த பக்கம் செலுத்தவே இல்லை. எப்போ போகிறேன் நான், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க, இந்த இடத்துல வந்து இந்த மிஷின் ஓட மாட்டேங்குது, போரிங் மிஷின் ஓட மாட்டேங்குது, உங்களுக்கு தெரியல, இந்த டூல் எங்கே வாங்கணும்னு எனக்கு தெரியல, அந்த டைமில் வரேன், உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன், போகிறேன், அவ்வளோதான். புரியுதா? உங்களுக்கு இன்ஜின் மாட்ட முடியல, கிராங்கு ஓட்ட முடியல, என்னமோ பண்ணுங்க, டோட்டலாக இழுத்து மூடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு செய்வோம். சாப்பாடு இருந்தால் போதும், சொந்த வீடு இருக்குது, வேறு என்ன இருக்குது, சாப்பாடு இருந்தால் போதும், வேறு என்ன வேணும்? அதான் ரசூலா சொல்கிறாங்க. இந்த அடுத்த ஹதீஸில் அதில் கிளியர் கட் ஆயிரும். ரசூலா சூப்பர், அதான் சொல்கிறல, இந்த வாழ்க்கையோடைய மக்சது எப்படி ஆக்கணும், இது செட் பண்ணிட்டினா நீ தையீபு, இது செட் பண்ணலினா நீ ஹபீஸ். அடங்க மாட்டேன், நீ டிஎஸ்50 வாங்குவ, அடுத்து யமா வாங்குவ, அடுத்து வந்து நீ அடுத்த ஒரு வெர்ஷன் வாங்குவ, ஐஃபோன் 1லேருந்து 16 வரைக்கும் ஜம்ப் பண்ணியிருப்பான், கணக்கு போட்டுப்பார். அதெல்லாம் ஃபோனுடைய OnePlus இது என்ன, நெவர் செட்டில் ஆகாத, ஓடு. அதனால தான் இந்த இப்லீஸுங்களாம் என்ன சொல்ல, கனவு காணு, ஆனால் இப்போ போய் காணுங்க, தெரிஞ்சிருக்கும் எந்த கனவு கண்டு என்னத்தான் உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது அடுத்த ஹதீஸ் சொல்கிறான். இது புகாரில் முன்னாடி சொன்னது 1472.